ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வினோத்குமார் பின்னி எம்எல்ஏ ஜந்தர் மந்தரில் மாநில அரசுக்கு எதிராக தர்ணா போராட்டத்தை துவங்கியுள்ளார். டெல்லியில் கடந்த மாதம் ஆட்சிப் பொறுப்பை ஏற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக அக்கட்சியின் எம்எல்ஏ வினோத்குமார் பின்னி போர்க்கொடி தூக்கினார். கட்சிக் கொள்கையை அரவிந்த் கெஜ்ரிவால் கைவிட்டு விட்டதாகவும் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டிய பின்னி முதல்வர் கெஜ்ரிவால் சர்வாதிகாரி போல செயல்படுவதாக சாடினார். இந்நிலையில் கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறி ஞாயிறன்று கட்சியிலிருந்து வினோத்குமார் பின்னி நீக்கப்பட்டார். திங்களன்று காலை டெல்லி கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்த வினோத்குமார் பின்னி உகாண்டா பெண்களது வீட்டில் சோதனை நடத்துவதாக அத்துமீறி நடந்த சட்ட அமைச்சர் சோம்நாத் பார்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். குற்றம் செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கவர்னர் உறுதியளித்ததாக நிருபர்களிடம் பின்னி கூறினார். தன்னைப் போல மேலும் 4 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் கட்சி தலைமை மீது விரக்தியில் இருப்பதாகவும் அவர்கள் தன்னுடன் சேர்ந்து விடுவார்கள் என்ற பயத்தால் அவசர அவசரமாக தன்னை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டதாகவும் பின்னி கூறினார். एमएलए से बात नहीं की है, ना किसी को फोन किया, लेकिन तमाम सूत्रों के माध्यम से पता चल रहा था कि 2-4 लोग मेरे समर्थन में आ सकते हैं. उसी डर की वजह से इन्होंने आज ये डिसीजन लिया. அதன் பிறகு ராஜ்காட்டில் உள்ள காந்தி சமாதிக்கு சென்று வணங்கிய வினோத்குமார் பின்னி நண்பகலுக்கு பிறகு 100க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் ஜந்தர் மந்தர் பகுதிக்கு வந்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கெஜ்ரிவால் அரசை வலியுறுத்தியும் சோம்நாத் பார்த்தியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரியும் ஆதரவாளர்களுடன் பின்னி தர்ணா போராட்டத்தை துவங்கினார். லட்சுமி நகர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவான பின்னி முன்னாள் காங்கிரஸ்காரர் என்பது குறிப்பிடத்தக்கது.